நம்ம எல்லாத்துக்குமே ஒரு எப்பவுமே ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமையணும் அப்படின்னு தான் எல்லாரும் ஒரு ஓட்டத்தை எடுத்துக்கிட்டு இருப்போம். நிறைய நேரங்களில் நம்ம நினச்சது நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடைய வாழ்க்கை கடந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் வாழ்க்கைன்றது ஒரு ஜேர்னி, அது ஒரு டெஸ்டினேஷன் கிடையாது அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். எல்லா பேரும் நிறைய பேர் இந்த ஒரு மெட்டீரியலைஸ்ட் லைஃப்பில் நம்மளை சுற்றி இருக்கிறத, நம்ம சுற்றி இருக்க மக்கள், சுற்றி இருக்க இடம், சுற்றி இருக்க ஃபேம், மணி, இது எல்லாம் தான் நம்ம வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. அதை தாண்டி உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க, நீங்கள் என்னவா ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையும் அமைய ஆரம்பிக்கும். இதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது எப்போவுமே வாழ்க்கை நேர்கோட்டில் இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே, இங்கே பிறந்த எல்லாருக்குமே இருக்கணும். பிரச்சனைகள் வரவே கூடாது அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஹேபிட்ஸ்னாலேயே, நம்மளுடைய அடிக்ஷன்ஸ்னாலேயே நம்ம பெஸ்ட்டு இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா, நீ கரெக்டே கிடையாது, நீ பெஸ்ட்டு கிடையாது, நீ பெஸ்ட்டாவே இருந்தாலும் இப்போ நீ பெஸ்ட்டு கிடையாது, நீ ஒன்னத்துக்குமே லாயக்கு இல்ல அப்படின்ற அளவுக்கு கூட தள்ளக்கூடிய இந்த ஒரு 9 அடிக்ஷன்ஸ் இருக்கு. அது என்னவா இருக்கும்? அந்த 9 அடிக்ஷன்ஸ் நம்ம வாழ்க்கையவே சீரழிக்குது. நம்ம வாழ்க்கையவே ரொம்ப பாதாளத்துக்கு தள்ளிருது அப்படின்னு தான் சொல்லலாம். அப்போ அந்த 9 அடிக்ஷன்ஸ் என்னென்ன? நம்ம எப்படி அத ஸ்டாப் பண்ணி நம்மளுடைய பெஸ்ட் செல்ஃப், பெஸ்ட் லைஃப்ப திருப்பி கெயின் பண்றது? இத தான் இந்த எபிசோட்ல நீங்க தொடர்ந்து கேட்க போறீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா, நண்பி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வாரம் கொஞ்சம் தள்ளி போனதில்ல, ரொம்பவே லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் உங்களை வந்து மீட் பண்ணுறதுக்கு. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது கூட என்னோடய உடம்பு சரியில்லை. இந்த வாய்ஸ்லேயே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாய்ஸ் கரெக்டாக வரலை. எகெயின் அஸ் யூஸ்வல் எல்லாருக்கும் வர்றது காய்ச்சல், ஃபீவர், இந்த மாதிரி அடுத்தடுத்து நம்மளை போட்டு பரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு. உடம்பு சரியில்லைன்னா கூட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இருந்தாலும் பண்ணிடணும் மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாகவும் வேதனையாகவும் இருந்துச்சு. ஏன்னா நண்பா நண்பிகள் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஏன் இந்த வாரம் எபிசோட் நான் வரல அப்படின்னு சில பேர் கேட்டாங்க. உங்களுக்காக நான் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். எது நடந்தாலும் நான் முன்னாடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி, எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் இந்த பாட்காஸ்ட் எப்போவுமே உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும், ப்ளே ஆகிக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் இல்லாமல் முழுக்க முழுக்க உங்களுக்காக இதை ஃப்ரீயாக ரன் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. என்னுடைய வாழ்க்கையோட பலனாகவும் இதை எதிர்பார்க்குறேன். எப்போவுமே மணியை நம்ம நோக்கி ஓடக்கூடாது. மணி இதில் வர்ற மணி தேவையில்லை அப்படின்னு நான் முடிவெடுத்ததுனாலையும், இது நம்மளுக்கு ஒரு பேஷனேட் வாலண்டியரிங் தான் அப்படின்றத மனசில் நல்லாவே நான் புகுத்திக்கிட்டதுனாலையும், இதில் எந்த ஒரு அடிஷனும் ஆடும் ஓடவே ஓடாது அப்படின்றத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லிக்கிறேங்க. எப்பயுமே அது நடக்காது அப்படின்றதையும் நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு நீங்கள் எனக்கு ஒரு சின்ன ஃபேவர் பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிவிடுங்க நண்பா நண்பி. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை ஆப்பிள்லேயும் ஸ்பாட்டிஃபைலையும் கொடுத்துக்கிட்டே இருங்க. இது எதுக்கு உனக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம நிறைய மக்களை ரீச் அடையணும். இப்போ நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல விஷயம் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசை என்னென்னா, மற்றவங்களுக்கும் இதை சென்றடைய செய்யணும். அப்போது நிறைய மக்களை ரீச் அடையணும்னா அல்காரிதம்னு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணுன்னா, யாருக்கு நிறையா ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, யாருக்கு நிறையா பேர் லிசன் பண்ணுறாங்க, யாரோட பாட்காஸ்ட் எபிசோட்ஸை நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்களோ அதை எடுத்து கொண்டு செல்லும். அப்போது அந்த அல்காரிதமுக்கு பதில் சொல்கிறதுக்காக தான் உங்ககிட்ட நான் கேட்குறேன், கெஞ்சி கேட்குறேன். ப்ளீஸ் டூ த நீட்ஃபுல். உங்களுக்கு லைக் பண்ணீங்க அப்படின்னா. அது மட்டும் இல்லாமல்
ஃபர்ஸ்ட் டைமாக நம்மளுடைய எபிசோடை லிசன் பண்ணுறீங்க அப்படின்னா, வெல்கம் அண்ட் ஜாயின் ஆர்ஜே மனோ தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட் ஃபேமிலி. உங்களுக்காக 280க்கும் மேற்பட்ட எபிசோட்ஸ், நிறைய யூஸ்ஃபுல்லான எபிசோட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. உங்கள் வாழ்க்கையை மாற்றணும்னு நினச்சி கேட்டுட்டு இருக்க எல்லா பேருமே எ கிரேட் பீப்புள் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எவ்வளவோ பயங்கரமான டிஃப்ரெண்டான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தாலும் அதை தூக்கி எறிஞ்சிட்டு கூட வந்து இதை கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியும் வரப்போகுது, வந்துகிட்ருக்கு அப்படின்றத நான் ரொம்ப ஆணித்தரமாக சொல்லுவேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை எப்போவுமே சிறந்ததாக அமையணும், ஒரு 4 பேருக்கு நல்லது பண்ணணும், நல்ல வாழ்க்கையை உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி பல பல நிறைய கருத்துக்களோட நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருப்போம். அப்போது அந்த மாதிரியான நேரங்களில் நம்ம இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணணும். என்னப்பா அந்த மாதிரி இந்த மாதிரி எந்த மாதிரி சொல்ல வர்ற அப்படின்னு தானே கேட்குறீங்க. தொண்டை வேற விம்முது, விடக்கூடாது, பண்ணிடணும். ஸோ 9 அடிக்ஷன்ஸ் யூ மஸ்ட் பிரேக் டு பிகம் யுவர் பெஸ்ட் செல்ஃப். த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இதை மட்டும் பண்ணிடவே கூடாது. கம்பேரிசன் பண்ணும்போது நம்மளை அறியாமலே நம்ம கோலை நம்ம மறந்துடுவோம், மற்றவங்க கோலை நம்ம கோலை நினச்சிக்குவோம். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபிகேஷன் நம்ம லைஃப்பில் வர ஆரம்பிச்சிடும். அது மாதிரி ஒரு நிறைவான வாழ்க்கை நமக்குள்ள அமையாது. அடுத்தவங்கள பார்த்து இவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க இப்படி பண்ணுறாங்க, இவங்கள மாதிரி நம்ம இருப்போம், அவங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குது, நமக்கு இப்படி நடக்கலன்னு சொல்லிட்டு அந்த கம்பேரிசன் மட்டும் கூடவே கூடாதுங்க. ஸோ சிம்பிள் கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ். உங்களுடைய மார்னிங் ஈவினிங்கில் உங்களுக்கு கிடைச்ச லைஃப்பை நினச்சி சந்தோஷப்பட்டு பாருங்கள். அந்த கம்பேரிசன் குறைய ஆரம்பிக்கும். இந்த நம்பர் 2 பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் ஜோன். ஸோ கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்க தான் நிறைய பேர் ஆசைப்படுவோம். நம்ம வாட்டுக்கு இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு தான். ஸோ நம்ம ஒன்றும் பெருசாக ஜம்ப் ஆஃப் பண்ண தேவையில்ல. பட் ஆனால் நம்மளை நம்ம புஷ் பண்ணி ஒரு சின்ன ரிஸ்க் எடுக்கலாம், ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கலாம். ரிஸ்க் எடுக்கலாம், ரஸ்க்கு கூட சாப்பிட முடியாது அப்படின்ற டயலாக் மாதிரி தான் இதுவும். அப்போது நம்ம ரிஸ்க் எடுக்கணும், கம்ஃபர்ட் ஜோனை உடச்சி வெளில வரணும். ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கணுன்னா வெளில வந்து ஆகணும். ஒரு புதிய முயற்சி எடுக்கிறதுக்கும் நம்ம ரிஸ்க் எடுத்து ஆகணும். யூஸ் த 85% ரூல். லேர்னிங் இஸ் ஆப்டிமைஸ்ட் வென் வி கெட் திங்ஸ் ரைட் அபவுட் 80% ஆஃப் த டைம். ஸோ இந்த 85% ரூலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவிட்டிங். த ஒன்லி வே டு கேரண்டி ஃபெயிலியர் இஸ் டு குவிட். ஆமாங்க, ஃபெயிலியர்ன்றது கிடையவே கிடையாதுங்க. நம்ம குவிட் பண்ணுற வரைக்கும் நம்ம தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எப்போ வரைக்கும் முயற்சி பண்ண முடியுமோ அப்போ வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். குவிட் பண்ணணும்னு எப்போயுமே ஆசைப்பட்டது கிடையாது. எப்படிலாம் முடியுமோ கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். ஸோ சிம்பிளி ஸ்டேயிங் இன் த கேம் லாங் எனஃப் வில் புட் யூ அகெட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். எக்ஸ்பீரியன்ஸஸ் கெயின் பண்ணும். ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா அதில் நிறையா லேர்ன் பண்ணுவீங்க. உங்களை மாற்றிக்கிட்டே இருப்பீங்க. உங்களை நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாக பார்ப்பீங்க. அப்போது நீங்கள் தோற்றுக்கிட்டே இருந்தால் கூட அந்த ஃபீல்டில், அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் தொடர்ந்து பண்ணும்பொழுது நீங்கள் மற்ற எல்லாத்த விட நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆவீங்க. அப்போ கண்டிப்பாக வெற்றி உங்களை தேடி வர ஆரம்பிக்குங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ இதை பண்ணலாமே. கமிட் டு சம்திங் அண்ட் கிவ் யுவர் ஃப்ரெண்ட் $100. இஃப் யூ குவிட் தே கெட் டு கீப் த மணி. ஸோ இந்த மாதிரி கூட ஒரு நல்ல வெல்விஷர்கிட்ட நீங்கள் ஒரு சேலஞ்ச் பண்ணி அதை கண்டினியூஸாக ப்ரொசீட் பண்ணலாம். அடுத்து பார்த்தோன்னா நம்பர் 4 டிஸ்ட்ராக்ஷன். டு யூ டிஸ்ட்ராக்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் ரியல் லைஃப்? நிறைய நேரங்களில் எனக்கே நடக்குங்க. ஒரு படம் பார்த்தாலோ, ஒரு பாட்டு பார்த்தாலோ, இல்லை ஒரு விஷயத்தை நான் கேட்டாலோ அந்த வாழ்க்கையை கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆவேன். ஓகே, இது நல்லா இருக்கே, நம்ம இந்த வழியில் எடுத்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி. நம்ம யார், நமக்கு என்ன பிடிக்கும், நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணி வாழ்ந்த வாழ்க்கைலாம் இருக்குது. இன்க்ளூடிங் ஸ்லீப்பை தவிர, நாட் இன்க்ளூடிங் ஸ்லீப், எவ்ரி டைம் இஃப் யூ ஆர் நாட் வாட்சிங், லிசனிங், கன்சியூமிங் சம் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ எப்போவுமே நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு தான் இருப்போம். ஃபோனை பார்த்துக்கிட்டே இருப்போம். எப்போ ஃபோனில் எதுவுமே இல்லைனா கூட ஃபோனை தூக்கி இதில் என்ன வருதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் போகும். அப்போ இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஸ்கெட்யூல் 2-15 minutes பிளாக் ஈச் டே டு டூ நத்திங். எதுவுமே பண்ணாமல் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக மெடிடேஷன் பண்ணலாம், இல்லை சும்மா உட்காந்து பாருங்களேன். அப்போ உங்கள் மனசில் என்னென்னலாம் ஓடுதுன்னு பார்க்கலாம். டிஸ்ட்ராக்ஷன்ஸை ஈஸியாக அவாய்ட் பண்ணலாம். நோ இன்புட் பண்ணாதீங்க, அப்போ டிஸ்ட்ராக்ஷனும் வராது. உங்களை நீங்கள் லிசன் பண்ணி ஆரம்பிங்க. எதையுமே பண்ணாமல் உட்காந்து பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் மனசை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்த்தோன்னா யுவர் ஃபோன். கண்டிப்பாக தெரியும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்ம பண்ணுற எல்லா விஷயத்துலையுமே இந்த ஃபோன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் நம்ம வாழ்க்கையில். அடிக்ஷன் இது நம்ம வாழ்க்கையை ரொம்பவே கெடுக்க ஆரம்பிக்குங்க. ஸோ ஃபோன் அடிக்ஷன் இஸ் ரியல் அண்ட் டேஞ்சரஸ்.
அது நம்ம தெரிஞ்சுமே நம்ம ரொம்ப அடிக்ட் ஆவோம். நம்மள அறியாமலே நம்ம ஃபோனை தூக்கிக்கிட்டே திரிவோம். எங்கே போனாலும் ஃபோனு, எப்பயுமே ஃபோனு. அட்லீஸ்ட் 1 மினிட் ஒன்ஸ் நம்ம செக் பண்ண ஆரம்பிப்போம். அதுதான் ஒரு ஃபோன் அடிக்ஷன். டர்ன் ஆஃப் யுவர் ஃபோன் ஃபார் 1 ஹவர் பிஃபோர் பெட்டு. அது மாதிரி நீங்கள் டர்ன் இட் ஆன் அன்டில் யூ வேக் அப் அப்படி தான் சொல்லுவாங்க. பிஃபோர் கோயிங் டு த பெட் 1 ஹவர் பிஃபோர் வந்து ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். இல்லை ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுடைய கைக்கு எட்டுற தூரத்தில் வச்சுக்கக்கூடாது. காலைல எந்திரிச்சு ஒரு 1 ஹவர் வந்து ஃபோனை யூஸ் பண்ணவே கூடாது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஃபோன் அடிக்ஷன்லேருந்து ஈஸியாக வெளியே வரலாம். நான் ஃபோன்லாம் அடிக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறேன் கூடிய அந்த 10% மக்கள் அப்படி இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா அதை ட்ரை பண்ணுங்கள். நம்பர் 6 பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஃபார் த பெர்ஃபெக்ட் கண்டிஷன்ஸ் டு ஸ்டார்ட். நிறைய நேரங்களில் எனக்கும் இது நடக்குங்க. இதை இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை இப்போ சுச்சுவேஷன் சரியில்லை, நம்ம பிஸியாக இருக்கோம், நமக்கு உடம்பு சரியில்லை, அது சரி இது சரி. ஸோ அன்டில் அன்லஸ் யுவர் ஹெல்த் இஸ் குட்னா நத்திங் எல்ஸ் இஸ் மேட்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. பெர்ஃபெக்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ண அவசியம் கிடையாது. இன்றைக்கி இருக்க பெரிய பெரிய ஜாமவான்கள், பெரிய பெரிய பிஸ்னஸ் எல்லாமே பெர்ஃபெக்டாக ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் கிடையாதுங்க. ஜெஃப் பெசோஸோட 70% ரூல். டேக் ஆக்ஷன் when you have 70% of the information you wish you had. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா 70% நீங்கள் கொஞ்சம் பர்ஃபெக்டாக நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஆரம்பிச்சுடுங்க. எதை பற்றி பெருசாக யோசிக்காதீங்க. அது உங்களை மூவ் பண்ண ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கையில் உங்களை நகர்த்தி செல்லும். அதை விட்டுட்டு கரெக்டான நேரம் வரட்டும், கரெக்டான காலம் வரட்டும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன்னா வெயிட் பண்ணிட்டே இருக்கணும், ஒன்றும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங். வெதர் இட் வில் பி ரைட்டிங், ரீடிங் ஆர் ஈவன் வாட்சிங் எ மூவி. எப்போவுமே ஆஃப் ஃபோக்கஸ்டாக எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க. ஸோ உங்கள் ஃபுல் ஃபோக்கஸை கொடுங்க. உங்கள் ஒய்ஃப்ட்ட பேசுகிறீங்களா, ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பிள்ளைகளோட விளையாடுறீங்களா, ஃபுல்லாக பண்ணுங்கள். ஃபோனை தூக்கி அங்கிட்டு எறிங்க. இப்படிலாம் பண்ணும்போது உங்களுக்கான மதிப்பும் சரி, உங்களுடைய பெஸ்ட்டை நீங்களே ஐடென்டிஃபை பண்ண முடியும். எந்த தோல்வியும் வராது வாழ்க்கையில். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸ்டினேஷன். ஸோ பிங்க் ஃப்ளாய்டு இது என்ன சொல்கிறாருன்னா, அண்ட் தென் ஒன் டே யூ ஃபைண்ட் 10 years you have got behind you. No one told you when you run you missed the starting gun. ஸோ டைம் போயிடுச்சுன்னா ஒன்றுமே வாங்க முடியாதுங்க. அவ்வளோதான். ஒரு கன்லேருந்து ஒரு புல்லட் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அதை திருப்பி பிடிச்சி உள்ளே அடைக்கலாம் முடியாது. மேபி நம்ம ரஜினிகாந்த் மூவியில் பண்ணலாம், ஆனால் வாழ்க்கையில் பண்ண முடியாது. ஸோ டோன்ட் லூஸ் யுவர் லைஃப் ஃபார் ப்ரொக்ராஸ்டினேஷன். 5-minute rule. If you're procrastinating on something, just work on it for 5 minutes. The hardest part with task is getting over the hump of the starting it. அந்த ஆரம்பம் தாங்க கஷ்டமாக இருக்கும். ஆரம்பிச்சிட்டோன்னா அடித்து பட்டையை கிளப்பிடலாங்க. கம்ப்ளைனிங் மேபி ஹார்ம்லெஸ்ஸு. பட் ஆனால் ஓவர் டைம் இது வந்து என்னென்னா, எப்போ பார்த்தாலும் எல்லா பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே நம்ம லைஃப்பில் இருந்தோம்னு வச்சுங்களேன், நம்மளை அறியாமலே நம்ம நெகட்டிவ் சைடில் போயிட்டுருக்கோம். நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக நம்மளை ஆக்குப்பை பண்ணிகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால் எப்போவுமே நெகட்டிவ் தாட்ஸாக மனசுக்குள்ளே கொண்டு வராதீங்க. கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. ஸோ ஆல்வேஸ் இம்பர்ஃபெக்ஷன் இஸ் தேர்ல. எல்லா இடத்துலையுமே நம்ம பெர்ஃபெக்டான ஒரு லைஃப்பை பார்க்க முடியாது. அப்போ இம்பர்ஃபெக்டாக இருக்கிறது தான் ஒரு அழகும் கூட. ஸோ இம்பர்ஃபெக்டாக இருக்கிறதுனா அதுக்காக எப்பயுமே இம்பர்ஃபெக்டாக கிடையாது. இம்பர்ஃபெக்டாக இருக்கிறத அக்செப்ட் பண்ணி அதை மாற்றிக்க ட்ரை பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக இருக்க ட்ரை பண்ணணும். ஸோ இந்த 9 அடிக்ஷன்ஸை 9 கேரக்டர்ஸை தூக்கி எறியறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? நான் ரெடியாக இருக்கேன். அப்போ இதை 9 கேரக்டர்ஸை எறிகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பெஸ்ட்டு தாங்க. ஈஸியாக பெஸ்ட்டாக மாறிடுவீங்க. பெஸ்ட்டாக நீங்கள் மாறுறதற்கான வாழ்க்கை உங்களுக்கு அமைவதற்கு வாழ்த்துக்கள். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். 9 பக்கத்தில் நிறைய டிப்ஸு கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய ஃபீட்பேக் எதுவும் இருந்தாலும் RJMana_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்பலாம். உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்கள் மெசேஜஸ் எனக்கு அனுப்பலாம். ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த பாட்காஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் இணையலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பாட்டிஃபைல கமெண்ட் பண்ணலாம், போலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலாம். அது மாதிரி நிறைய இருக்குங்க. உங்களுக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்காக பண்ணக்கூடியதுக்கு எனக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சின்ன ஈஸியான ஒரு ஆக்ஷன்ஸ் தான். சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிடுங்க நண்பி. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஆப்பிள், ஸ்பாட்டிஃபைலும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வாரம் ஒரு குட்டி ஸ்டோரி எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் RJMana. நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க RJMana தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக, சந்தோஷமாக, செம்மையாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க RJMana. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். பை பாய், டேக் கேர், see you. நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க RJMana தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.